ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈகிள் vlogs தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சோயாபீன்ஸ் கிரேவி. அதுக்கு தேவையான பொருள் நான் உருளைக்கிழங்கு, வெங்காயம், தக்காளி, அதுக்கப்புறம் மசாலா என்னென்னு பார்த்துடலாம். சோயாபீன்ஸ் உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. நான் ஒரு 100 கிராம் சோயாபீன்ஸ் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் மல்லித்தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா, கொஞ்சம் பட்டை, சோம்பு, கிராம்பு, வெள்ளைப்பூண்டு ஒரு 4 பல், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் எடுத்திருக்கேன். இதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். சோயாபீன்ஸை சுடுதண்ணியில் போட்டு எடுத்து வச்சிடலாம். நம்ம ஃபஸ்ட்டு பார்த்து உருளைக்கிழங்கையும் நம்ம வேக வச்சு தோல் உரித்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதெல்லாம் நம்ம ரெடி பண்ணிவிட்டு நம்ம மசாலா செய்கிறது எப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு பாத்திரத்தில் வெங்காயம் வெட்டி வச்சதை நான் வணக்கிக்கிறேன். ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றாமல் ஒரு பாத்திரத்தில் வெங்காயத்தை மட்டும் வணக்கிக்கலாம். ஏன் அப்படின்னா வெங்காயம் வெட்டும்போது அதில் ஈரப்பதம் இருக்கும்ல, அதனால் நான் ஃபஸ்ட்டு வெங்காயத்தை வணக்கிட்டு அதுக்கப்புறமா தான் எண்ணெய் ஊற்றி வணக்குவேன். சீக்கிரமாக வணங்கிடு. இப்படி பண்ணிங்கன்னா வேணால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது 2 வணக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆயில் ஊற்றி நம்ம வணக்கிக்கலாம். இது சும்மா பச்சை வாசம் மட்டும் போனால் போதும், மெருனாக வணங்கணுங்கிறது கிடையாது. ஏன்னா நம்ம வணக்கிட்டு அரைக்க போகிறோம், அதுக்காக நான் இப்படி வணக்கிக்கிறேன். ஒரு நல்லா வணக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம தக்காளி வெட்டி வச்சதையும் இது கூட சேர்த்து வணக்கிடலாம். சோயாபீன்ஸ் கிரேவி சப்பாத்தி கூட ரொம்ப சூப்பராக இருக்கும். இட்லி தோசை கூட சாப்பிட்லாம், சாப்பாட்டு கூடயும் சாப்பிட்லாம். இப்போ வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு. வணங்கினதுக்கப்புறமா நான் தக்காளி போட்டு வணக்கிக்கிறேன். தக்காளி அப்படி தான், சும்மா பச்சை வாசம் போகிற அளவுக்கு நம்ம வணக்கிக்கிட்டால் போதும். ரொம்ப மசிகிற மாதிரி வணங்கணுங்கிறது கிடையாது. இருந்தாலும் கொஞ்சம் நேரம் வணக்கணும். அதுக்காக இப்போ நான் வணக்கிட்டுருக்கிறேன். சோயாபீன்ஸ் வாரத்தில் ஒரு நாள்னாவது கம்பல்சரியாக சேர்த்துனீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. மெயினாக என்னென்னா குழந்தைகளுக்கு ரொம்ப நல்லது. அதில் ப்ரோட்டீன் நிறையா இருக்குது. அதுக்காக சோயாபீன்ஸ் கம்பல்சரியாக எடுத்துக்கோங்க. இது மாதிரி செய்கிறது ஈஸி தான், அதனால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ தக்காளி நல்லா வணங்கிருச்சு. வணங்கினதுக்கப்புறம் நான் எல்லா மசாலாவும் போட்டுக்கிறேன். ஃபஸ்ட்டு கரம் மசாலா, அதுக்கப்புறமா மிளகாத்தூள் போட்டுக்கிறேன், அதுக்கப்புறம் மல்லித்தூள் போட்டுக்கிறேன். ஏன் நான் இது வணங்கினதுக்குள்ளேயே நான் தூளெல்லாம் போடுறேன் அப்படின்னா, அந்த எண்ணெயில் தூளெல்லாம் வணங்கும் போது என்ன ஆகும்னா ஃப்ளேவர் நல்லா கிடைக்கும். அதுக்காக நான் இந்த மாதிரி டைம்லேயே நான் வணக்கிடுவேன். இல்லை நீங்கள் இதை அரைச்சதுக்கப்புறம் நீங்கள் போடுறதுனால போட்டுக்கலாம். இருந்தாலும் அந்த ஒரு பச்சை வாசம் மாதிரி அடிக்கும். அதுக்காக எண்ணெயிலேயே நான் மசாலா வணக்கிக்கிறேன். சும்மா 2 வணக்குனா போதும். ஏன்னா ரொம்ப நேரம் வணக்குனீங்க அப்படின்னா அந்த மசாலாலாம் கறி பிடிக்கிற மாதிரி கருகின ஸ்மெல் வரக்கூடாது. சும்மா 2 பெரட்டு மட்டும் பெரட்டிட்டு நம்ம எடுத்து ஆற வச்சிடலாம். இப்போ நான் அதுக்கப்புறம் வெள்ளைப்பூண்டு போடுறேன். வெள்ளைப்பூண்டு வணங்கணுங்கிற அவசியம் கிடையாது, மறந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இப்போவுமே போட்டுடுறேன். பட்டை, சோம்பு, கிராம்பு, பிரியாணி இலை இதையும் போட்டுக்கிறேன். இது நான் அரைச்சிட்றேன். உங்களுக்கு இந்த ஃப்ளேவரெல்லாம் நல்லா வரணும் அப்படின்னா நீங்கள் எண்ணெயிலையும் பொரிச்சிக்கலாம். ஆனால் இதுவெல்லாம் போட்டேன் அப்படின்னோம்னா நம்மளுக்கு தனித்தனியாக வாயில் தென்படும். அதுக்காக நான் எல்லாத்தையும் போட்டு அரைச்சிட்றேன். இது உங்கள் ஆப்ஷன் தான். இல்லாட்டினா நம்ம தாளிக்கும் போது எண்ணெய் ஊற்றி கடுகு போடும்போது நம்ம பிரியாணி இலை அதெல்லாம் போட்டு இது பண்ணிக்கலாம். இப்போ நல்லா ஆற வச்சதை நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இப்போ நம்ம குழம்பு ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு நான் குக்கர் எடுத்திருக்கேன். ஏன் அப்படின்னா நம்ம பாத்திரத்துலேயும் செய்யலாம். ஆனால் நான் சோயாபீன்ஸ் நல்லா வேகணும், நைட் நேரம் சாப்பிட்றது அப்படிங்கிறதுக்காக நீங்கள் நல்லா வேக வச்சிங்கன்னா சீக்கிரமாக ஜீரணமாயிரும். மெயினாக குழந்தைங்க சாப்பிடணும் அப்படின்னா நல்லா சோயாபீன்ஸை வேக வச்சுக்கோங்க. அதுக்காக நான் 2 டைம் நான் பண்ணுறேன் இப்படி. இது ஆப்ஷன் தான், இல்லாட்டினா நீங்கள் கொதிக்க வச்சுட்டா கூட உங்களுக்கு ஓகே தான். இப்போ நான் குக்கரை சூடு பண்ணி நான் எண்ணெய் ஊற்றிட்டேன். எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கிறேன். இந்த டைமில் நீங்கள் வேணால் பட்டை, சோம்பு, கிராம்பெல்லாம் போடுறதுனா போட்டுக்கலாம். ஆனால் நான் வெறும் கடுகு மட்டும் தான் போடுறேன். கடுகு போட்டதுக்கப்புறம் சோயாபீன்ஸ் போட்டு ஒரு வணக்க போகிறேன். இப்போ நம்ம சுடுதண்ணியில் நல்லா வேக வச்சு தண்ணியெல்லாம் நல்லா புழிஞ்சிட்டு அதுக்கப்புறமா தான் போடணும். ரொம்ப தண்ணியோடு போட்டிங்கன்னா ஆயிலில் வெடிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிடும். அதனால் நல்லா புழிஞ்சு அதுக்கப்புறமா சோயாபீன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் நான் கொஞ்சோண்டு மிளகாத்தூள் போடுறேன். இது ஆப்ஷன் தான், கலருக்காக நான் போடுறேன். அதாவது என்னென்னா எண்ணெயில் மிளகாத்தூள் கொஞ்சம் வணக்கும் போது என்ன ஆகும்னா கடையில் எல்லாம் கிரேவி கொடுக்கும்போது எப்படி இருக்கும், அப்படியே எண்ணெய் முதங்கிற மாதிரி இருக்கும் இல்லைங்க. அதுக்காக நான் இந்த ஃப்ளேவருக்காக நான் மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கிறேன். கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டுக்கிறேன். எண்ணெயில் வணக்கும் போது இந்த 2 ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். அதுக்காக எண்ணெயில் ஒரு பெரட்டிக்கிறேன். நல்லா 2 வணக்கிட்டு, ஏன்னா இஞ்சி பூண்டு அடி பிடிச்சிரும், பார்த்து சிம்மில் வச்சு வணக்கி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு கிளறிட்டு நம்ம அரைச்சி வச்ச விழுதை இதில் ஆட் பண்ணி ஒரு கலக்கிடலாம்.
உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஈகிள் விலாக்ஸ் தமிழுங்கிற சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ வணக்கி முடிச்சதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச விழுதை வந்து இதில் ஆட் பண்ணி கலக்கிடலாம். எப்போவுமே எந்த மசாலா அரைச்சாலும் நம்ம ஃபஸ்ட்டு கெட்டியாக பெரட்டிக்கணும், அதுக்கப்புறமா தான் நம்ம தண்ணி ஊற்றி இது பண்ணணும். இப்போ வந்து இந்த மசாலா நல்லா கெட்டியாக இருந்து நான் அந்த சோயாபீன்ஸ் கூட நல்லா கலக்கிக்கிறேன். ஏன் அப்படின்னா அப்போ தான் அந்த ஃப்ளேவர் வந்து அந்த சோயாபீன்ஸில் உரியும். ஏன் அப்படின்னா நம்ம தண்ணி ஊற்றி நல்லா புளிஞ்சிருக்கோம் இல்லைங்களா, அப்போ அது ட்ரையாக இருக்கும்போது நம்ம இந்த மசாலா ஆட் பண்ணும்போது அந்த மசாலா வந்து சோயாபீன்ஸில் பிடிச்சிக்கும். அதுக்காக நான் வந்து ரொம்ப கெட்டியாக வந்து ஒரு கலக்கிட்டு அதுக்கப்புறமா தான் நான் வந்து மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலக்கி ஊற்றிக்குவேன். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், குழம்பும் சீக்கிரமாக ஆகிடும். இப்போ நான் ஒரு கலக்கினதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிறேன். அதாவது சப்பாத்திக்கு அப்படிங்கிறங்காட்டிக்கு ரொம்ப தண்ணி ஊற்றாதீங்க, இதே சாதத்துக்குன்னா கொஞ்சம் லிக்விடாக வச்சுக்கலாம். இப்போ இது வந்து நம்ம இப்படியே வச்சாலும் குழம்பு சூப்பராக தான் இருக்கும். ஆனால் வந்து எனக்கு குழம்பு நிறையா வேணும் அப்படிங்கிறதுக்காக நான் உருளைக்கிழங்கு வேக வச்சு ஒளிச்சு இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். இருந்தாலும் இந்த சோயாபீன்ஸும் இடையில அந்த உருளைக்கிழங்கு கடிப்படுறதும் நல்லாயிருக்கும். அதுக்காக நான் இந்த உருளைக்கிழங்கு வச்சுருக்கேன். உங்களுக்கு ஆப்ஷன் தான், இல்லை உங்களுக்கு உருளைக்கிழங்கு இல்லைன்னா நீங்கள் இதோடவே நீங்கள் இந்த குழம்பு ஸ்டாப் பண்ணிக்கலாம். இப்படியே சாப்பிட்டாலும் சூப்பராக தான் இருக்கும். இப்போ நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நான் வந்து வேக வச்ச உருளைக்கிழங்க தோல் நீக்கி இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு ஒரே ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம். ஏன் அப்படின்னா நம்ம உருளைக்கிழங்கு ஏற்கனவே வேக வச்சுருக்கோம். அதனால் ரொம்ப நேரம் நீங்கள் அதில் போட்டிங்கன்னா ஒரு மாதிரி கூழ் மாதிரி ஆயிரும். அதுக்காக கடைசியாக நம்ம உருளைக்கிழங்கு ஆட் பண்ணுறோம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நான் வந்து சோயாபீன்ஸில் உப்பு போட்டிருக்கேன், மசாலாவுக்கு மட்டும் உப்பு போடலை. அதனால் தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு கலக்கிட்டு உருளைக்கிழங்கையும் ஒரு கலக்கிட்டு நம்ம குக்கரில் மூடி போட்டு ஒரே ஒரு விசில் மட்டும் நான் விடுறேன். நான் அப்படியே சொன்ன மாதிரி தான், இது வந்து ஆப்ஷன் தான். நீங்கள் விசில் விடுறதுனா விடலாம், இல்லை எனக்கு கொதிச்சா மட்டும் போதும் அப்படின்னா நீங்கள் கொதிச்சா மட்டும் விட்டுடலாம். குழந்தைங்க சாப்பிட்றங்காட்டிக்கு நல்லா வேகணும் அப்படின்னா கம்பல்சரியாக விசில் விடுங்க, அதுதான் ரொம்ப நல்லது. இப்போ பாருங்கள் நான் எவ்வளோ கெட்டியாக கிரேவி வச்சுருக்கேன்னு. இதுக்கப்புறம் நம்ம குக்கர் மூடி போட்டு வச்சிடலாம். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இதுக்கப்புறம் நம்ம கொத்தமல்லி தழை இருந்ததுன்னா கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். கொத்தமல்லி தழை இல்லை அப்படின்னா நான் வந்து கஸ்தூரி மேத்தின்னு சொல்லி ஒரு இலை வச்சுருக்கேன். கஸ்தூரி மேத்தி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது வந்து நம்ம கொஞ்சம் தூவி விட்டோம்னா குழம்பு இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் மல்லித்தழை போட்டுக்கிட்டாலும் ஓகே, இது போட்டுக்கிட்டாலும் ஓகே. இது போட்டால் கொஞ்சம் ஃப்ளேவர் வந்து நல்லா கிடைக்கும். இதில் வந்து கொஞ்சம் புளிப்புத்தன்மை வரும், அதுக்காக நீங்கள் அளவாக போட்டுக்கோங்க. இப்போ போட்டுட்டு குக்கர் மூடி போட்டு வச்சிடலாம். உண்மையாலுமே இந்த கிரேவி வைக்கிறது ரொம்ப ஈஸி, சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம், டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஒரே ஒரு விசில் விட்டதுக்கப்புறமா நம்ம எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். இப்போ எனக்கு விசில் அடங்கிடுச்சு. இப்போ பாருங்கள் கிரேவி எப்படி இருக்குன்னு. பார்த்திங்களா, மேலாப்பில் அந்த மிளகாத்தூள் எண்ணெய் அப்படியே நிறைய இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் நம்ம எண்ணெய் கொஞ்சம் தான் ஊற்றணும். அந்த எண்ணெயிலேயே நம்ம மிளகாத்தூளை வணக்கணுங்காட்டிக்கு அப்படியே அந்த கடையில் கொடுக்குற மாதிரி ஃப்ளேவர் இருக்கும். பாருங்கள் நான் இவ்வளோ கெட்டியாக வச்சுருக்கேன், சூப்பராக வந்திருக்கு. சோயாபீன்ஸும் நல்லா வெந்திருக்கு. உண்மையாலுமே சூப்பராக இருக்குது. நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.